ஓம் நம சிவாய். வணக்கம். நான் ஜோதிட ஜெமிலி ஃபைண்டபிள் பேசுகிறேன். சிம்ம ராசிக்கு தடைகளை உடைக்குமா, எப்படி உங்களுக்கு இருக்கும், 2026 நாங்கள் ஜெயிப்போமா சார் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான பதில் தான். இப்போ தடைகளை உடைக்கும்னா என்ன மாதிரி தடைகள் நமக்கு வந்துட்டு இருந்துச்சு? முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, லைஃப் வாழ்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, ரொம்ப பிரச்சனைகளாக இருந்துச்சு, குடும்பத்தில் பெரிய பிரச்சனை. அப்போ சிறு வயதுலேருந்து பெரிய வயதில் எல்லாருக்குமே பாருங்கள் உடல் உபாதைகள் பிரச்சனைகள் முக்கியமாக வந்துச்சு. குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை வந்துச்சு, பொருளாதாரம், கடன் பிரச்சனை, தொழில் விரக்தி, ஸோ அதேமாதிரி வேலையின்மை, கல்வியில் போராட்டம், இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சிம்மத்துக்கு இருந்துச்சு. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் குடும்பத்தில் கணவன் மனைவி இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வைலன்ஸ் அதிகமாக ஏற்பட்டுச்சு. இந்த வைலன்ஸ்னால அந்த குழந்தைகளும் பாதிக்கப்பட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த தடைகள் குடும்பத்தில் இருக்கு இல்லையா, அது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் அதிகமாக வீசிச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம்? அப்போ கர்மகாரகன் சனி பகவான் 8ல் இருக்குள்ள அஷ்டம சனி, அதே மாதிரி கேது பகவான் 1ல் இருந்தாலும் உங்களுக்கு சிம்மத்துக்கு பிரச்சனை கொடுத்தார். இப்போ சிம்மத்துக்கு கேது, சனி மற்றும் ராகு, இந்த மூணுமே பாருங்கள் பிளாக் பிளானட் சொல்லுவோம், அதாவது கருப்பு நிறைந்த அந்த பகுதிகளாகவே இருக்கும் இவங்களுடைய பிளானட்ஸோட பொசிஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா. அப்போ நமக்கு பிளாக்னா நமக்கு இருள் மூழ்கிய அந்த வானத்தில் வெளிச்சம் வராது இல்லையா, அந்த மாதிரி தான் இப்போ இருப்பாங்க இந்த சிம்மத்துக்கு. இதை வெளிச்சம் அதிகமாக யார் தரப்போகிறாங்க, எப்படி இந்த தடைகள்லாம் போக்கும், நம்ம பிரச்சனைலேருந்து வெளியே வருமானம்னா குரு பகவான் இந்த இடத்துல 12ஆம் இடத்துக்கு, இப்போ ஆக்சுவலி 11ஆம் இடத்துல ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. குரு பலனில் தான் இருக்கீங்க. அது 12ஆம் இடத்துக்கு வரக்குள்ள உங்கள் ராசியை நெருங்கி அவர் க்ளோஸாக வரப்போகிறாரு. அப்போ என்னென்னா இந்த 12ல் குரு பகவான் வந்த உடனே நமக்கு அதிர்ஷ்டத்தை அதிகமாக கண்டிப்பாக கொடுப்பார். முக்கியமாக பார்த்தீங்கன்னா எதிரி ஸ்தானம், அந்த இடத்துல உங்களை வலுவடைந்து வெற்றியை நோக்க நீங்கள் பயணம் பண்ணுவீங்க. ஏன்னா நமக்கு சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் எதிரிகள் அதிகமாக இருந்தாங்க, குடும்பத்தில் எதிரிகள் அதிகமாக மாறிட்டாங்க. ஸோ பொருளாதாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளால் முன்னேறவே முடியலன்னு சொல்லிட்டு அங்கேயும் அகென்ஸ்டாக எனிமிஸ் இருந்தாங்க. அப்போ எனிமிஸால் நமக்கு தடைகளே அதிகமாக பாதிப்படைஞ்சி. அப்போ எனிமி ஸ்தானத்தை, சத்ரு ஸ்தானத்தை, நோய் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க போகிறார். அப்போ குரு பகவான் 12ல் வரக்குள்ள முக்கியமாக உங்களுக்கு நன்மைகளை தரப்போகிறாரு. இப்போ நம்ம தடைகள் தான் நம்ம 6ஆம் இடம் சொன்னோம். 6, 8, 12ங்க ஒரு மனிதனுடைய லக்னமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் இதுதான் உங்களுடைய தடைகளை கொடுக்கக்கூடிய கிரகம். இப்போ குரு பகவான் பயிற்சியை நம்ம பார்க்கல. குரு எப்போ வரப்போகிறார்? ஜூன் மாதம் 1 தேதியில் வரப்போகிறார். ஜூன் 1 வரப்போகிறாரு. யாரெல்லாம் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, இந்த கிட்டத்தட்ட வீட்டுக்கு லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, பிஸ்னஸ்க்கு லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, வாகனத்துக்கு பண்ணியிருப்பீங்க, வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு கல்வி மாணவர்கள் பண்ணியிருப்பீங்க. அப்போ 6ஆம் இடம் தான் லோனுங்க. அப்போ 6ஆம் இடம் யார்? சிம்மத்துக்கு 6ஆம் இடம் மகரம். அப்போ மகர வீட்டை பார்க்குறாரு. மகர அதிபதியும் குரு பகவான் பார்க்குறாரு 12ல் அவருக்குள்ள. அது மாதிரி சுப விரயம், சுப செய்திகள், சுப செய்தி, அப்போ குட் நியூஸ் இட் வில் ஹேப்பன் அப்படின்றத எடுத்துக்கலாம். முக்கியமாக திருமணம் சம்மந்தப்பட்ட, இப்போ சுபம்னாலே என்னங்க, ஒரு படம் பார்க்குறோன்னா கடைசி எண்டில் என்ன போடுவாங்க, சுபம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. சுபம்னா நல்லது. அப்போ நல்ல விஷயங்கள் நம்ம குடும்பத்தில் நடக்க போகுது. அந்த தடைகள் நம்ம குடும்பத்தில் இருந்துச்சு இல்லையா, அது உடைக்கப்படும். இப்போ சொந்தக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டைகளை பிரிஞ்சு போயிருப்பாங்க. சொத்தாக இருக்கட்டும், கல்யாண பிரச்சனைகளாக இருக்கட்டும், நான் சொன்ன பொண்ணு நீ கல்யாணம் பண்ணலன்னு சொல்லிட்டு பெரியப்பா குச்சிட்டு போயிருப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அத்தை, இந்த உறவுகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பிரேக்கிங் ஆகி வெளியே போயிட்டாங்க. அவங்க திருப்பி எல்லாமே ஊர் ஒன்று கூடி தேர் இழுத்தா எப்படிங்க இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல குரு தான் தேர், குடும்பம். அதனால் இந்த குடும்பம் நிச்சயம் பார்த்தீங்கன்னா நன்மையை அதிகமாக தரப்போகுது. குரு சுப விரயத்தை பண்ணக்குள்ள, ஒரு கல்யாணம் நடக்குள்ள குடும்பம் ஒன்று சேரும். இப்போ 1.5 வருஷம் நீங்கள் பாருங்கள், நீங்கள் என்னதான் குட்டிக்காரனை போட்டிருந்தாலும் கல்யாணம் நடந்திருக்காது. நிறைய பேருக்கு பாருங்கள் அட்டம சனியில் கல்யாணம் நடந்திருக்காது. கல்யாணம் நடந்தாலும் அதில் ஃபுல்லாக அவங்க பாருங்கள் ஃபுல் டிப்ரெஷனில் தான் போயிருப்பாங்க. ஸோ அதில் நிறைய பிரச்சனை, எப்படா வெளியே போகலாம், இந்த உறவை அத்துட்டு வெளியே போகலாம் அப்படி தான் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த உறவுகளுக்குள்ளேயே பாருங்கள் நிச்சயமாக இந்த குரு மாற்றத்தை கொடுப்பார். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சுப செலவு இங்கே ஏற்பட போகுது. சுப செலவு கொடுக்கறதே குரு தாங்க. அப்போ கல்யாணம், குழந்தை, காது குத்து, வீடு கட்டுறது, வாசல் வாங்குறது, நிலம் வாங்குறது, முக்கியமாக பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் வெளிநாட்டுக்கு பறந்து போகிறது. அப்போ சிம்ம ராசிக்காரங்களாம் ஜூன் மாதத்துலேருந்து கண்டிப்பாக நீங்கள் வெளிநாட்டுக்கு போவீங்க. வெளிநாட்டுனா பார்த்தீங்கன்னா அது மீன வீட்டை பார்க்குறதுனால வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். US, UK, ஜெர்மன், இந்த மாதிரி கண்ட்ரிக்கு, நியூசிலாந்து, முக்கியமாக ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி கண்ட்ரிக்கெலாம் அதிகமாக ட்ரை பண்ணுங்கள். சிம்ம ராசிக்காரங்க அங்கே நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வருமானம், வசதிகள் அதிகமாக வரக்கூடும். ஸோ இந்த வருஷத்தில் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இந்த தடைகளை உடைக்கக்கூடியதாக குரு பகவான் தான் இருக்க போகிறார். அப்போ குருவை வச்சு தான் இந்த வருஷம் உங்களுக்கு ட்ராவல் நீங்கள் பண்ண முடியும்.
அஷ்டம சனியை வந்து கண்டுக்காதீங்க. அவர் ஒரு பக்கம் வந்து நமக்கு பிரச்சனைகளை கொடுத்தாலும் உங்களை காப்பாற்றக்கூடியது ஒரு பிரம்மாஸ்திரம் யார் கேட்டால் பிரம்மா தான் குரு. அப்போ குரு பார்வை உங்களுக்கு கோடி நன்மைகளை நிச்சயமாக தரக்கூடும். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வந்து வணங்கி வாருங்கள். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க ஆண்டின் பிற்பகுதியில். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரு அப்படின்றத வந்து நம்ம முக்கியமாக முருகனை வந்து எடுக்கிறோம். ஏன் முருகனை எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர் முருகன் வந்து உங்களுக்கு நிச்சயமாக நன்மையை தருவார். இந்த சிம்மத்துக்கு வந்து 5ஆம் இடம் தான் பூர்வ புண்ணியம். அப்போ குருவுடைய ஸ்தலங்கள் அதிகமாக போகலாம். குருவுடைய ஸ்தலங்களில் முக்கியமாக நம்ம எதை எடுக்கிறோன்னா திருச்செந்தூர் எடுக்கிறோம், திட்டை எடுக்கிறோம், திருஆலங்குடி இருக்குது. அதில் பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழில் செய்கிறவராக இருக்கலாம், சின்ன கடையிலேருந்து பெரிய கடை எந்த வியாபாரம் நீங்கள் பண்ணாலுமே பிஸ்னஸுக்கு வந்து திருச்செந்தூர் முருகன், குழந்தை பாக்கியத்துக்கு திருச்செந்தூர் முருகன், உங்களுடைய கல்யாண தடை போகுதா திருச்செந்தூர் முருகன், எல்லாத்துக்குமே முருகன் தாங்க. முருகன் காலில் அப்படி சரணாகதி அடைஞ்சால் வெற்றி அடைவீங்க. ஸோ குருவினுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு முக்கியமாக குரு, முருகன், விசாகம் இதை கனெக்டிங் பண்ணிக்கோங்க. உங்கள் குலதெய்வத்தை வணங்கி வாருங்கள். தடைகளை போக்குவதற்கு நம்ம விநாயகர் வழிபாடு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதையும் வந்து முழுமுதற் கடவுளை வந்து வணங்கி வாருங்கள். இந்த வருஷம் தடைகளை உடைத்து படைகளை வந்து திரட்டுவீர்கள். நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. நன்றி, வணக்கம்.